வணக்கம் நண்பர்களே. தமிழகம் வரும் பிரதமர் மோடி. காரணம் இதுதான் வெளியான முக்கிய தகவல். பிரதமர் மோடி வருகிற 26 மற்றும் 27 தேதி என 2 நாட்கள் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்கிறார். ஜூலை 26ஆம் தேதி இரவு தமிழகம் வரும் பிரதமர் மோடி தூத்துக்குடியில் மேம்படுத்தப்பட்ட மற்றும் நவீனமயமாக்கப்பட்ட விமான நிலையத்தை திறந்து வைக்கிறார். 1992ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த விமான நிலையம் ரூபாய் 381 கோடியில் நவீனமயமாக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அங்கிருந்து புறப்பட்டு விமானம் மூலம் திருச்சி வந்தடைகிறார். பின்னர் இரவு திருச்சி செல்கிறார். அங்கு இரவு தங்குகிறார். மறுநாள் ஜூலை 27ஆம் தேதி காலை ஹெலிகாப்டர் மூலமாக அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் வருகிறார். அங்கு நடக்கும் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்கிறார். அவர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் நினைவு நாணயத்தை வெளியிட்டு சிறப்புரையாற்ற உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், தொல்லியல் துறை அமைச்சர் கஜேந்திர சிங் சகாவத் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். மேலும் பிரதமர் மோடி முன்னிலையில் இசைஞானி இளையராஜா இசை நிகழ்ச்சியையும் நடத்துகிறார். அங்கு பிரதமர் மோடி ரோடு ஷோ நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அன்றைய தினம் பாஜகவின் தமிழக மையக்குழுவின் 24 உறுப்பினர்களுடன் தமிழக அரசியல் சூழல் குறித்தும் 2026 சட்டப்பேரவை தேர்தல் வியூகங்கள் குறித்தும் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்த உள்ளார். அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு பகல் 2:25 பிரதமர் மோடி திருச்சியில் இருந்து டெல்லி புறப்பட்டு செல்கிறார். தமிழகம் வரும் பிரதமர் மோடியை சந்திக்க ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது அவர் திருச்சியில் 26ஆம் தேதி இரவு அல்லது 27ஆம் தேதி காலையில் பிரதமர் மோடியை சந்திப்பார் என்று கூறப்படுகிறது. பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி ஏற்பட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியை சந்திப்பது இதுவே முதல் முறையாகும். பிரதமர் மோடி வருகையை ஒட்டி தூத்துக்குடி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் பாதுகாப்புகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்திற்கு அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக பிஜேபி, ஏடிஎம்கேவும் கூட்டணி அமைத்துள்ளன. இந்த நிலையில்தான் பாஜகவின் கவனம் தமிழகம் பக்கம் திரும்பியுள்ளது. இனி பிரதமர் மோடியை அடிக்கடி தமிழகத்தில் பார்க்கலாம் என்றும் கூறப்படுகிறது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.